ட்ரிபிள் ஏ காலேஜ் செய்யார். இந்த காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், பிசிஏ, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜாலஜி, மேத்தமெட்டிக்ஸு. இதில் நாங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, தமிழ் டிபார்ட்மெண்ட். 2022 to 2025 பேட்ச், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் எங்கள் கிளாஸ் ரூம். வராண்டாவில் கையில் ஃபோனை வச்சுட்டு ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான்ல, இவன் பேர் தான் பொன்னரசு. எல்லார் கேங்லேயும் ஒருத்தன் இருப்பான், எங்கே போனாலும் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ட்டு. இப்படி எங்கள் கேங்லேயும் ஒருத்தன் இருக்கான்னா அது இவன் தான். நாளைக்கு ட்ரிப்பு கோவா போகிறோம், நீ வர. எங்கே வேணால் போகலாம், ஆனால் போயிட்டு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். ட்ரிப் கேன்சலரை பார்த்துட்டோம், ட்ரிப் ஆர்கனைசரை பார்க்கணும்ல, இவன் தான் குகன். எங்களுக்கு ட்ரிப் ஆர்கனைசர், கேஷியர், சிஸ்டம் ஒர்க்கர் எல்லாமே இவன் தான். இவன் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணால், என்ன மச்சான், நாளைக்கு வயலூர் போகிறோம், பிரியாணி போட ஓகேவா? நாளைக்கா? ஏன்டா அடுத்த வாரம் போட்டுக்கலாம்ல? ஏண்டா நாளைக்கு என்ன? நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுடா வீட்டில். நாளைக்கு காலேஜ் வருவேன்னா வரமாட்டேன்னு தெரியல. சரிடா மச்சான், நீ வரையடா? இல்லை மச்சான், நாளைக்கு கொஞ்சம் வெளியே போகிறேன் நான். இதாங்க குகன். அடுத்ததாக வரப்போகிறது எங்கள் கேங்லேயே முக்கியமான ஆள். இவன் பேர் தனுஷ். இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, வயலூரம். எங்கள் கிளாஸில் ஹீரோனா அது இவன் தாங்க. எங்கள் கிளாஸில் தனுஷ்க்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஹார்ட்டு தனுஷ் தனுஷ்னு தாங்க பிடிக்கும். மச்சான் தனுஷே, டே தனுஷ், தனுஷ், டே தனுஷே, டே தனுஷே, டே தனுஷே. இவன் தாங்க எங்கள் கிளாஸ் குட்டி டிராகன். 8 அரியர் வச்சுருக்கான். 8 பேப்பர் எப்படி கிளியர் பண்ண தெரில, செம்ம டென்ஷன் ஆகுது. இது கொஞ்சம் கிளாஸ் வந்து படிச்சிருக்கணும். கிளாஸு கட்டேஜ் சுற்றினா இப்படி தான் இருக்கும். படிக்க மட்டும் தான் வரேண்ணா, கரன்சிலே படிச்சிக்கலாமே. காலேஜ் வந்தோமா, கட் அடிச்சுமா, வெளியே போனோமா, 4 பேர் சைட் அடிச்சுமா, சந்தோஷமாக இருக்கணும். நான்லாம் சொன்னால் நீ கேட்கவா போகிற? நீ சொல்கிறது சரிதான். 2 வருஷம் ஜாலியாக இருந்துட்டான். இந்த லாஸ்ட் செமஸ்டர் ஒழுங்காக படித்து கிளியர் பண்ணுறான். சரிதான் போடா. ஆக்சுவலி அவன் மட்டும் கிளாஸை கட் அடிச்சுட்டு சுற்ற மாட்டான், நாங்களும் தான் கிளாஸை கட் அடிச்சுட்டு சுற்றுவோம். இங்கே சோக்கா காதில் ஏர்பாட்ஸை வச்சுக்கின்னு தூணில் சாஞ்சின்னு இருக்கிறானே, இவன் தான் எங்கள் கிளாஸ் ரோமியோ. பேர் வினோத்குமார். நாங்கள் எல்லோரும் இவனை வாலாஜான்னு தான் கூப்பிடுவோம். இவன் எல்லா பொண்ணுக்கிட்டேயும் நல்லா பேச்சை போடுவாங்க. சாரி, இப்போ கூட ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. மச்சான், சோக்கு ஒரு பொண்ணு பேசாண்டா, வாடா வாடா வாடா. ஏய், இங்கே பாடுறா, சோக்கா ஃபன் பேசினுங்கிறான். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. சுத்தனண்டா சீன போட்டு சோக்கா, இப்போ ஆகி புட்டான் கேஸ் போன கோக்கா. டிராகனாக சுத்து நீயே ஃபயரா, ஆயிட்ட கீஞ்சி போன பஞ்சரான டயரா. எப்போ புள்ளிக்கிறப்பா புளிச்சு போன தயிரா. இங்கே கும்பலாக 5 பேர் நின்றுட்டுருக்காங்கல்ல, அதில் ஹைட்டாக ஒருத்தன் இருக்கானே, இவன் பேர் அனிஷ்குமார். எங்கள் கேங்கிலே கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஆள்னா அது இவன் தான். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உடனே பண்ணிவிடுவான், யோசிக்க மாட்டான். அப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ள ஒருத்தன். டேய் மச்சான், காலேஜ் இப்போ அப்ளை பண்ணணும்டா. எங்கே எப்படி பண்ணணும்னு தெரிலடா. நீ இன்னும் அப்ளை பண்ணல? நேற்று எல்லாரும் வந்து பண்ணாங்களே, நீ வரலையா? இல்லை மச்சான், நேற்று நான் லீவுடா. சரி ஓகேடா, நீ என்ன பண்ணுற, நேராக ஹெச்ஓடி ரூம் போகிற, ஆஃபீஸ் ரூமில் ஆளுங்க இருப்பாங்க, இந்த மாதிரி காலேஜ் அப்ளை பண்ணன்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவாங்க. சரி மச்சான், தேங்க்ஸ்டா. டேய் நில்றா. டேய் நீ கிளாஸ் போ, நான் அவங்க கூட போயிட்டு வரேன். சரிடா. இவ்வளோதாங்க நம்ம அனிஷ்குமார். நெக்ஸ்ட்டு எங்கள் கேங்லேயே பெரியவனை பார்ப்போமா. இவன் தான் டெல்லி பாபு, எங்கள் கேங்லேயே பெரியவன். இவனை நாங்கள் எல்லோரும் பாரேடி பாபுன்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலி இவனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, கதை வல்லல் அப்படின்னு. ஏன்னா இந்த சீனை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். காக்காவும் கிளியும் தான் அவுட்டிங் போயிருக்கு. ஏன் வரலன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சு கிளி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுச்சு.
காக்கா அங்கிருந்து நடந்து வந்துச்சு. சரி இவன் காலேஜ் தான் வரான் அப்படின்னு நானும் அவனும் ஒன்றா போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்ததே தெரில, பார்த்தா பஸ்ஸில் இருக்கிறான். ஏன் பாய் எல்லாம் நம்புற மாதிரி இருக்குது? பாய் கதை வரானோ இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. சரிப்பா நம்மளாம் விடு, நான் எதுவும் சொல்ல. வாய் இனிமேல் நான் வாயில் வரவங்கிட்டலாம் பேசுகிற மாதிரி இல்லை வாய். ஏன்டா நல்லா தானே பேசியிருந்த? ஆமாண்டா, இதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி இல்லை. நான் சொல்கிறது எதுவுமே நம்பவே மாட்டேன்றான்டா. நான் முடிவு பண்ணிட்டேன், என்னை மதிக்கவே மாட்டேன்றான், நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றான்டா, என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்றான்டா. அவன் ஃபேன்ஸ் கூடவே இருக்கான். நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் பேசவே கூடாதுன்னு. வாய் இனிமேல் நான் பொன்னரசுக்குள்ளே பேச போகிறதில்ல வாய். வாய் நான் இனிமேல் வினோத்து கூட பேச போகிறதில்ல வாய். இப்போ புரியுதாங்க நாங்கள் ஏன் அவனுக்கு கதை வரலன்னு சொல்கிறோன்னு. சரி, இவ்வளோ நேரம் இவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்கேனே, நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம்? என் பேர் நல்ல தம்பி. என்னடா பேர் இது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? அது அப்படி தான், கண்டுக்கூடாது. டே மச்சான், நான் ஒரு நியூட்ரலான ஆளுங்க. எங்கள் கேங்கில் யார் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன். மச்சான் நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம், ஓகேவா? ஓகே மச்சான். போய் நெக்ஸ்ட் வீக் கேரளா போகிறோம். கேரளாக்கா? சரி மச்சான். கோவா போகிறோம். ஓகே மச்சான். ஒரு பிளான் ஓகேனா எவன் வரலையோ அவனை கன்வைஸ் பண்ணுறது தான் என் வேலையே. சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இதுக்கப்புறம் இப்படிலாம் ஒன்னா உறவு போந்தா உறப்போ. நீ சொன்னது கேட்டதெல்லாம் சரியா? தப்புதான், நான் வந்திருக்கணும். இங்கே பாரு மச்சான், இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அதனால் இந்த சண்டே எல்லாம் விட்டுருங்க. நாளைக்கு நம்ம கும்பலாக ஜவாது மலை போகிறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகேவா? கை கொடுத்துங்க ரெண்டு பேரும். கை கொடுறா. இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்குது? வாங்க இந்த சந்தோஷத்தோட போய் ஜூஸ் குடிப்போம். இது தாங்க எங்கள் கேங்கு. நாங்கள் எப்பவுமே ஒன்றா தான் இருப்போம். காலேஜ் லைஃப் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே 3 வருஷம் ஓடி போச்சு. காலேஜ் லைஃபோட எண்டு வந்துடுச்சு. இப்போ தான் சேர்ந்த மாதிரி இருக்குது. 3 வருஷம் ஜஸ்ட் லைக் தட் ஓடிடுச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் லைஃப்னு இப்போ தான் புரியுது. ஃப்யூச்சரை பற்றின பயம் வந்துடுச்சு. ஜாலியாக சுற்றின டைமெல்லாம் இப்போ கில்ட்டியாக இருக்குது. நிமிஷங்களோட அருமை புரியுது. சடனாக ஐயோ நம்ம இங்கேருந்து போக போகிறோமே அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. அனுபவிக்கும் போது கூட புரியல, மிஸ் பண்ணும்போது தான் ரொம்ப புரியுது. விடிஞ்சா ஃபேர்வெல் டே, திஸ் இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜ். இந்த கடைசி நாளோட நிமிஷங்களை நான் இழக்க தயாராக இல்லை. ஸோ